ஓம் சாந்தி 13/11/2024. இனிமையான குழந்தைகளே, முதலில் அனைவருக்கும் தந்தையின் பாடத்தை உறுதி செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தில் ஸ்ரீமத் மனிதர்களின் வழிக்கு முற்றிலும் புறம்பாக இருக்கிறது? பதில்: நாம் மோட்சத்திற்கு சென்று விடுவோம் என்று மனிதர்களின் வழி கூறுகிறது. இந்த நாடகம் முதலும் முடிவும் அற்றது, அழிவற்றது. எனவே மோட்சம் யாருக்கும் கிடைக்காது என ஸ்ரீமத் கூறுகிறது. சிலர் இங்கே நடிப்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை என கூறலாம். ஆனால் இதில் எதுவும் செய்ய இயலாது. நடிப்பதற்காக வந்துதான் ஆக வேண்டும். ஸ்ரீமத் தான் உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றுகிறது. மனிதர்கள் சொல்லும் வழி பலவிதமாக இருக்கும். ஓம் சாந்தி. இப்போது நாம் தந்தையின் முன்பு அமர்ந்திருக்கிறோம் என குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகள் தன் முன்னால் இருக்கிறார்கள் என பாபாவும் அறிந்துள்ளார். பாபா நமக்கு பாடம் சொல்லித் தருகிறார். பிறகு அதை மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அனைவரும் பாபாவையும் பாபாவின் படிப்பையும் மறந்து இருக்கிறார்கள். இப்போது பாபா படிக்க வைக்கக்கூடிய இந்த படிப்பு 5000 வருடங்களிற்கு பிறகுதான் கிடைக்கும். இந்த ஞானம் வேறு யாரும் கொடுக்க இயலாது. முக்கியமானது பாபாவின் அறிமுகம். பிறகு அனைத்தையும் புரிய வைக்க வேண்டும். நாம் அனைவரும் சகோதரர்கள். இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் தங்களுக்குள் சகோதரர்கள். அனைவரும் அவரவருக்கு என்று கிடைத்த நடிப்பை இந்த உடல் மூலமாக நடிக்கிறார்கள். இப்பொழுது பாபா புதிய உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். அதற்கு சொர்க்கம் என்று பெயர். ஆனால் இப்பொழுது சகோதரர்களாகிய நாம் அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம். ஒருவர் கூட தூய்மையாக இல்லை. தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். இது தூய்மையற்ற விகாரி ராவணனின் உலகம். ராவணன் என்பதன் பொருள் 5 விகாரங்கள் பெண்களுக்குள்ளும் இருக்கிறது, 5 விகாரங்கள் ஆண்களுக்குள்ளும் இருக்கிறது. பாபா மிக எளிமையாக புரிய வைக்கிறார். நீங்களும் இவ்வாறு புரிய வைக்கலாம். ஆத்மாக்களாகிய நம் அனைவருக்கும் அவர் தந்தை ஆவார். அனைவரும் சகோதரர்கள் என்பதை முதலில் புரிய வைக்க வேண்டும். இது சரியா என கேளுங்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள் என எழுதுங்கள். நமக்கு தந்தை ஒருவரே. நாம் அனைவரும் ஆத்மாக்கள். அவர் பரம ஆத்மா. அவருக்கு தந்தை என்று பெயர். இதை நன்கு புத்தியில் பதிய வைத்துவிட்டால் சர்வ வியாபி என்ற குப்பை கூலம் விலகி போகும். தந்தை என்பதை முதலில் படிப்பிக்க வேண்டும். முன்பு சர்வ வியாபி என்று கூறினீர்கள். இப்பொழுது எங்கும் வியாபித்து இருப்பவர் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் என்பதை நன்கு எழுதும்படி கூறுங்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள். முதலில் நாம் ஆத்மாதான், பரமாத்மா இல்லை என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். நமக்குள்ளும் பரமாத்மா இல்லை. அனைவருக்குள்ளும் ஆத்மாதான் இருக்கிறது. ஆத்மா ஷரீரத்தை எடுத்து நடிக்கிறது. இதை உறுதிப்படுத்துங்கள். சரி. பிறகு அந்த தந்தை சிருஷ்டி சக்கரத்தின் முதலிடை கடைசியின் ஞானத்தை கூறுகிறார். தந்தையே ஆசிரியராக இருந்து படிக்க வைக்கிறார். லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் கிடையாது. இந்த சக்கரம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. சரி, பாதி எப்படி? இதை புரிந்து கொள்ள வேண்டும். சத்யுகம், திரேதா யுகம் முடிந்து விட்டது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சொர்க்கம் மற்றும் நரகம் பாதி சொர்க்கம் என கூறப்படுகிறது. அங்கே தேவி தேவதைகளின் ஆட்சி நடந்தது. சத்யுகத்தில் 16 கலைகள், திரேதா யுகத்தில் 14 கலைகள் இருக்கிறது. சத்தியுகத்தின் தாக்கம் மிக மிக உயர்ந்தது. பெயரே சொர்க்கம் ஆகும். சத்தியுகத்திற்கு புதிய உலகம் என்று கூறப்படுகிறது. அதைதான்
மகிமை செய்ய வேண்டும். புதிய உலகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கிறது. உங்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக சித்திரம் இருக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த கல்பத்தின் ஆயுள் 5000 வருடமாகும். இப்பொழுது சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர் என்பது புத்தியில் இருக்கிறது. விஷ்ணு புரிதான் ராம சீதா புரியாக மாறுகிறது. அவர்களுடைய ஆட்சியும் நடக்கிறது அல்லவா? 2 யுகங்கள் முடிந்த பிறகு துவாபர யுகம் வருகிறது. ராவணனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகிறது. தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்றவுடன் விகாரத்தின் வழிமுறைகள் ஏற்படுகிறது. சத்தியுகம் திரேதா யுகத்தில் அனைவரும் நிர்விகாரியாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கிறது. சித்திரங்களையும் காட்ட வேண்டும். வாய் வழியாக புரிய வைக்க வேண்டும். பாபா நமக்கு ஆசிரியராக இருந்து படிக்க வைக்கிறார். பாபா தனது அறிமுகத்தை அவரே கொடுக்கிறார். நான் வருவதே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக என்றால் எனக்கு சரீரம் கூட அவசியம் தேவை என அவரே கூறுகிறார். இல்லை என்றால் நான் எப்படி பேசுவேன்? நான் சைத்தன்யமானவன், சத்தியமானவன், மேலும் அழிவற்றவன். சதோ ரஜோ தமோவில் ஆத்மாதான் வருகிறது. ஆத்மாதான் தூய்மையாகிறது. ஆத்மாவில்தான் அனைத்து சம்ஸ்காரங்களும் இருக்கிறது. கடந்த காலத்தின் கர்மம் மற்றும் விகர்மத்தின் சம்ஸ்காரங்களை ஆத்மா எடுத்துச் செல்கிறது. சத்தியுகத்தில் பாவ கர்மங்கள் நடப்பது இல்லை. காரியம் செய்கிறார்கள், நடிக்கிறார்கள். ஆனால் அந்த கர்மம் தவறான கர்மமாக ஆகிறது. கீதையில் கூட இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இப்போது நீங்கள் நடைமுறையில் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்ற வந்திருக்கிறார். அங்கே கர்மம் அகர்மமாக ஆகிவிடும் என அறிகிறீர்கள். அதற்குதான் சத்தியுகம் என்று பெயர். இங்கே கர்மம் விகர்மமாக ஆகிறது. இதற்கு கலியுகம் என்று பெயர். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். பாபா 2 பக்கத்தின் விஷயங்களையும் கூறுகிறார். ஆசிரியராகிய தந்தை என்ன புரிய வைத்தார் என ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது. மற்ற அனைத்தும் சத்குருவின் கடமை. தூய்மையற்ற எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என அவரை அழைத்துள்ளார்கள். ஆத்மா தூய்மையாகும் பொழுது உடலும் தூய்மையாகிறது. தங்கம் எப்படியோ அப்படியே நகை உருவாகும். 24 கேரட் தங்கம் என்றால் கலப்படம் எதுவும் செய்ய மாட்டார்கள். நகை சத்து பிரதானமாக இருக்கும். கலப்படம் செய்வதால் தமோ பிரதானமாகி தரம் குறைந்து விட்டது. ஏனென்றால் கலப்படமாக ஆகிறதல்லவா. முதலில் பாரதம் 24 கேரட் உறுதியான தங்க பறவையாக இருந்தது. அதாவது சதோ பிரதானமாக புதிய உலகமாக இருந்தது. பிறகு இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறது. முதலில் தூய்மையான தங்கமாக இருந்தது. புதிய உலகம் பரிசுத்தமானது. பழைய உலகம் பரிசுத்தமற்றது. கலப்படம் சேர்ந்து கொண்டே போகிறது. இதை பாபா மட்டும்தான் புரிய வைக்கிறார். வேற எந்த மனித குருக்களும் அறியவில்லை. தூய்மையாக்க வாருங்கள் என அழைக்கிறார்கள். வயோதிக நிலையில் மனிதர்களை குடும்பத்திலிருந்து கரை சேர்ப்பது சத்குருவின் வேலை. நாடகத்தின் திட்டப்படி இந்த ஞானம் அனைத்தையும் பாபாதான் வந்து கொடுக்கிறார். அவரே மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக இருக்கிறார். அவரே முழு விருட்சத்தின் ஞானத்தை புரிய வைக்கிறார். சிவபாபாவின் பெயர் எப்பொழுதும் சிவனே ஆகும். மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் நடிப்பதற்காக வருகிறார்கள். விதவிதமான பெயர்களை ஏற்கிறார்கள். தந்தையை அழைக்கிறார்கள். ஆனால் அவர் உங்களை தூய்மையான உலகத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக எப்படிப்பட்ட பாக்கியசாலி ரதத்தில் வருகிறார் என்பதை அவர் அறிந்து இருக்க, எப்படிப்பட்ட பாக்கியசாலி ரதத்தில் வருகிறார் என்பதை அவர்கள் அறியவில்லை. யார்
பல பிறவிகளின் முடிவில் 84ஆம் பிறவியில் இருக்கிறாரோ அவருடைய உடலில் வருகிறேன் என பாபா புரிய வைக்கிறார். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றுவதற்காக இந்த பாக்யசாலி ரதத்தில் பிரவேசமாகிறார். முதல் நம்பரில் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார். அவரே புதிய உலகின் அதிபதி. பிறகு அவரே கீழே இறங்குகிறார். சூரிய வம்சம், சந்திர வம்சம், வைசிய சூத்ர வம்சம், பிறகு பிரம்மா வம்சமாக மாறுகிறார்கள். தங்கத்திலிருந்து வெள்ளி, பிறகு நீங்கள் இரும்பிலிருந்து தங்கமாகிக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய தந்தையாகிய என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என பாபா கூறுகிறார். நான் யாருக்குள் பிரவேசம் செய்தேனோ அந்த ஆத்மாவிற்குள் சிறிதளவு கூட ஞானம் இல்லை. இவருக்குள் நான் பிரவேசமாகிறேன். ஆகவே இவருக்கு பாக்யசாலி ரதம் என்று கூறப்படுகிறது. நான் இவருடைய பல பிறவிகளின் கடைசியில் வருகிறேன் என அவரே கூறுகிறார். கீதையில் இந்த வார்த்தைகள் மிகச் சரியாக கூறப்பட்டிருக்கிறது. கீதைக்கு தான் அனைத்து சாஸ்திரங்களின் தாய் என கூறப்படுகிறது. இந்த சங்கமத்தில் தான் தந்தை வந்து பிராமண குலம் மற்றும் தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறார். மற்றவர்களை பற்றி அனைவருக்கும் தெரியும், இவரை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. பல பிறவிகளின் கடைசியில், அதாவது சங்கம யுகத்தில் தந்தை வருகிறார். நான் விதை வடிவமாக இருக்கிறேன் என பாபா கூறுகிறார். கிருஷ்ணர் சத்தியுகவாசி. அவரை வேறு எங்கும் பார்க்க முடியாது. மறுபிறவி எடுக்கும்போது பெயர், தோற்றம், தேசம், காலம் அனைத்தும் மாறுகிறது. முதலில் சிறிய பிள்ளையாக அழகாக இருக்கிறார். பிறகு பெரியவராகிறார். பிறகு அந்த உடலை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுக்கிறார். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட விளையாட்டு. நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு உடலில் இருக்கும்போது அவரை கிருஷ்ணர் என கூற முடியாது. இன்னொரு உடலில் வரும்பொழுது பெயரும் வேறொன்றாக இருக்கும். நேரம், தோற்றம், தேதி, நாள் போன்ற அனைத்தும் மாறுகிறது. உலகத்தின் வரலாறு, புவியியல் அப்படியே திரும்புகிறது என கூறப்படுகிறது. எனவே இந்த நாடகம் மீண்டும் நடக்கிறது. சத்தோ ரஜோ தமோவில் வந்துதான் ஆக வேண்டும். சிருஷ்டியின் பெயர், யுகத்தின் பெயர் அனைத்தும் மாறிக்கொண்டே போகிறது. இப்போது இது சங்கம யுகம். நான் சங்கமத்தில் வருகிறேன். இதை நாம் உள்ளுக்குள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தந்தை நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கிறார். பிறகு அவர் சத்தோ பிரதானமாக ஆவதற்கான வழிமுறைகளை நன்றாக தெரிவிக்கிறார். கீதையில் கூட தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு தன்னை ஆத்மா என உணருங்கள் என்றிருக்கிறது. மீண்டும் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும், பகவானிடம் செல்ல வேண்டும் என்பதற்காக பக்தியில் எவ்வளவு கடினமாக உழைக்கிறார்கள். அது முக்தி தாமம். கர்மத்தில் இருந்து விடுபட்டு நாம் நிராகார உலகில் சென்று அமர்கிறோம். நடிகர்கள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் என்றால் நடிப்பிலிருந்து விடுபட்டு விட்டார்கள். அனைவரும் முக்திக்கு செல்ல வேண்டும் என விரும்புகிறார்கள். முக்தி யாருக்கும் கிடைக்காது. இந்த நாடகம் முதலும் முடிவும் இல்லாத அழிவற்றது. யாராவது இந்த நடிப்பை நடிப்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை என கூறலாம். ஆனால் இதில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இது தொன்று தொட்டு நிச்சயிக்கப்பட்டுள்ள நாடகம். ஒருவர் கூட முக்தியை பெற முடியாது. அது அனைத்தும் பலவிதமான மனிதர்களின் வழி. இது சிரேஷ்டமாவதற்கான உயர்ந்த வழி. மனிதர்களை சிரேஷ்டமானவர்கள் என கூற முடியாது. தேவதைகளுக்கு தான் சிரேஷ்டமானவர்கள் என கூறப்படுகிறது. அவர்களை அனைவரும் வணங்குகிறார்கள். எனவே அவர்கள் சிரேஷ்டமானவர்கள். ஆனால் இது யாருக்கும் தெரியவில்லை. இப்போது நீங்கள் 84 பிறவிகள் எடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் தேவதை, வைகுண்டத்தின் இளவரசர். அவர் இங்கே எப்படி வருவார்? அவர் கீதையை கூறவில்லை.
தேவதையாக இருந்தார். ஆகவே அனைத்து மக்களும் அவரை பூஜிக்கிறார்கள். தேவதைகள் தூய்மையானவர்கள், அவர்களே பதீதமாகிவிட்டனர். நாங்கள் குணமற்றவர்களாக இருக்கிறோம், எங்களுக்குள் எந்த குணமும் இல்லை, எங்களை நீங்கள் அவ்வாறு குணவான்களாக மாற்றுங்கள் என கூறுகிறார்கள். சிவனிடம் சென்று எங்களுக்கு முக்தி அளியுங்கள் என கூறுகிறார்கள். அவர் ஒருபோதும் ஜீவன் முக்தி, ஜீவன் பந்தனத்தில் வருவதே கிடையாது. ஆகவே அவரை முக்தி அளியுங்கள் என அழைக்கிறார்கள். அவரைதான் ஜீவன் முக்தியை அளிக்கிறார். பாபா மற்றும் மம்மாவின் குழந்தைகள் நாம் என புரிந்து கொள்கிறீர்கள். அவரிடமிருந்து நமக்கு அளவற்ற செல்வம் கிடைக்கிறது. மனிதர்கள் இது புரியாமல் யாசகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். முட்டாள் என்றால் அவசியம் துக்கப்படுவார்கள். அளவு கடந்த துக்கத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லையற்ற தந்தையை தெரிந்து கொள்ளாத காரணத்தால் தங்களுக்குள் எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அனாதைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட அனாதைகள், இவர்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட அனாதைகள். பாபா புதிய உலகத்தை உருவாக்குகிறார். இப்பொழுது இது தூய்மையற்ற ஆத்மாக்களின் தூய்மையற்ற உலகம். சத்தியுகத்திற்கு பரிசுத்தமான உலகம், கலியுகத்திற்கு பழைய உலகம் என்று சொல்லப்படுகிறது. புத்தியில் இந்த விஷயங்கள் அனைத்தும் இருக்கிறது அல்லவா? பழைய உலகம் அழிந்து போகும், பிறகு புதிய உலகிற்கு செல்வீர்கள். இப்பொழுது நாம் தற்காலிகமாக சங்கம யுகத்தில் இருக்கிறோம். பழைய உலகத்திலிருந்து புதிய உலகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. புதிய உலகத்தை பற்றி தெரிகிறது. இப்பொழுது உங்களுடைய புத்தி புதிய உலகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். அமரும் பொழுதும் எழும் பொழுதும் நாம் படிப்பை படித்து கொண்டிருக்கிறோம். பாபா நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு இது நினைவில் இருக்க வேண்டும். ஆனாலும் இந்த நினைவு வரிசைப்படியாக தான் இருக்கிறது. பாபாவும் வரிசைப்படியான முயற்சிக்கு ஏற்ப அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். நன்கு படிக்கக்கூடியவர்களிடம் நிச்சயமாக ஆசிரியர் அதிக அன்பை காட்டுவார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! இப்பொழுது பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். குழந்தைகள் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஒரு தந்தையை தவிர வேறு யாரிடமும் புத்தி செல்லக்கூடாது. பாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் பாவங்கள் எப்படி விலகும்? மாயை அடிக்கடி உங்கள் புத்தியின் நினைவை துண்டிக்கிறது. மாயை மிகவும் ஏமாற்றுகிறது. பாபா எடுத்துக்காட்டு கூறுகிறார். பக்தி மார்க்கத்தில் நான் அதிகமாக ஸ்ரீ லக்ஷ்மிக்கு பூஜை செய்தேன். லக்ஷ்மி காலை பிடித்து விடுவது போன்ற படத்தை பார்த்தேன். அதை மாற்றி விடும்படி செய்தேன். தந்தையின் நினைவில் அமரும் பொழுது புத்தி எங்காவது சென்றால் தன்னையே அடித்துக் கொண்டார். புத்தி ஏன் எங்கோ செல்கிறது? கடைசியில் அழிவையும் பார்த்தார், ஸ்தாபனையையும் பார்த்தார். காட்சிகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை முடிந்துவிட்டது. இப்பொழுது புதிய உலகம் வருகிறது. நாம் இப்படி மாறுவோம் என புரிந்து கொண்டார். மற்றபடி இந்த பழைய உலகம் அழிய போகிறது. உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. தன்னுடைய ராஜ்யத்தின் காட்சி கிடைத்தது. சொர்க்கத்தின் காட்சி கிடைத்த பிறகு இந்த ராவணனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வது? இதுதான் ஈஸ்வரிய புத்தி. ஈஸ்வரன் பிரவேசமாகி இந்த புத்தியை அளிக்கிறார். தாய்மார்களுக்கு ஞான கலசம் கிடைக்கிறது. எனவே தாய்மார்களிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டார். நீங்கள் அனைவருக்கும் கற்பியுங்கள். பாடத்தை கற்பித்து
இங்கு வரை வந்துவிட்டனர். ஒருவருக்கொருவர் கோரி எவ்வளவு பேர் ஆகிவிட்டார்கள். ஆத்மா தூய்மையாகிக் கொண்டே போகிறது. பிறகு ஆத்மாவிற்கு உடலும் தூய்மையாக வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். இருப்பினும் மாயை மறக்க வைக்கிறது. நீங்கள் 7 நாள் படியுங்கள் என கூறினால் நாளை வருகிறோம் என்கிறார்கள். அடுத்த நாள் மாயை பிடித்துக் கொள்கிறது. வருவதே இல்லை. பகவான் படிக்க வைக்கிறார் என்றால் பகவானிடம் வந்து படிப்பது இல்லை. நிச்சயம் வருவோம் என்பார்கள். ஆனால் மாயை மாற்றிவிடுகிறது. ஒழுங்காக வர விடுவது இல்லை. யார் போன கல்பத்தில் முயற்சி செய்தார்களோ அவர்கள் நிச்சயம் செய்வார்கள். வேறு எந்த தடையும் இல்லை. நீங்கள் அதிகமாக முயற்சி செய்கிறீர்கள். மிக பெரிய பெரிய மியூசியத்தை கட்டுகிறீர்கள். போன கல்பத்தில் புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்வார்கள். அழியத்தான் போகிறது. ஸ்தாபனையும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆத்மா படித்து நல்ல உடலை எடுக்கும். இதுதான் குறிக்கோள் அல்லவா? இந்த நினைவு ஏன் இல்லாமல் போய்விடுகிறது? இப்போது நம்முடைய முயற்சிக்கு ஏற்ப நாம் புதிய உலகிற்கு செல்கிறோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கியமான சாரம். இப்பொழுது நாம் சிறிது காலத்திற்கு மட்டுமே சங்கம யுகத்தில் இருக்கிறோம். பழைய உலகம் அழிந்து போனால் நாம் புதிய உலகிற்கு சென்று விடுவோம். எனவே இதிலிருந்து புத்தியின் நினைவை நீக்க வேண்டும் என்பது எப்போதும் புத்தியில் இருக்க வேண்டும். இரண்டாவது, அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ஆழமான விளைவுகளை கூற வேண்டும். முதலில் தந்தை என்ற பாடத்தை உறுதிப்படுத்த வேண்டும். வரதானம்: உயர்ந்த பிராப்திகளின் பிரத்யக்ஷ பலன் மூலமாக எப்பொழுதும் சுகமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமானவர் ஆகுக. விளக்கம்: சங்கமயுகத்தில் அவ்வப்போது செய்தோம், அவ்வப்போது உயர்ந்த பிராப்தியின் அனுபவம் ஏற்பட்டது. இதுதான் பிரத்யக்ஷ பலன் ஆகும். அனைத்திலும் உயர்ந்த பலன் நெருங்கிய நிலையை அனுபவம் செய்வது. தற்காலத்தில் சாக்கார உலகத்தில் சொல்கிறார்கள், பழம் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பதற்கான சாதனம் பழம் என கூறுகிறார்கள். குழந்தைகள், நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் வெளிப்படையான பலனை, பழத்தை சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதனால் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். உங்கள் உடல் நலன் எப்படி உள்ளது என உங்களிடம் யாராவது கேட்டால் அவர்களுக்கு சொல்லுங்கள், ஃபரிஷ்தாக்களின் நிலை மற்றும் சுகமாக இருக்கிறோம். ஸ்லோகன்: அனைவரின் ஆசீர்வாதங்கள் என்ற பொக்கிஷங்களினால் நிரம்பியவர் ஆகுங்கள். அப்பொழுது முயற்சியில் கடினமாக உழைக்க வேண்டி இருக்காது. ஓம் சாந்தி.